This video is sponsored by Educast. Educast offers skill-based course in digital marketing, stock marketing, coding and more. It provides self-paced and live classes with expert claimed learning, help students participate with real-world project. Courses are available in both Tamil and English. Get certificate and boost your career with affordable combo offers. Click below link and join course. Website link கொடுத்துருக்கு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி எஜுகேஷனில் இது பண்ணிக்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கடவுள் பக்தி கொண்டா காதல் நெறியில் உயிர்கள் செல்லவே முடியாது அப்படின்னு சில பேர் வாதாடுவாங்க. காதல் கடவுள் நெறிக்கு முற்றிலும் மாறுபட்டதுன்னு சொல்லுவாங்க. கடவுளை அடையணும் அப்படின்னா காதலை அறவே கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எல்லாமே முறியடிக்கும் வகையில் இருப்பது தான் ஆண்டாளுடைய பக்தியும் காதலும். 12 ஆழ்வார்களுள் ஒரே ஒரு பெண்ணாழ்வார் இந்த ஆண்டாள். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி போன்ற நூல்களை அருளியவரும் இந்த ஆண்டாள்தான். இந்த நூல்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்புமிக்க ஆண்டாளுடைய கதையைத்தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். 3 சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய நாட்டின் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் இருக்காரு. அவர் திருமாலுக்கு சேவை செய்வதையே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருந்தார். திருமால் மீது அளவற்ற பக்தி. அப்படிப்பட்ட பெரியாழ்வார் தன்னுடைய நந்தவனத்தில் மலரும் பூக்களை பறித்து தினமும் மாலை தொடுத்து திருமாலுக்கு கொடுப்பாரு. அதற்காகவே அந்த நந்தவனத்தை சிறப்பாக பராமரிச்சிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட அந்த நந்தவனத்தில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது தான் துளசி செடிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை இருப்பதை பார்க்குறாரு. அதை கையில் எடுத்துட்டு பக்கத்தில் யாராவது அந்த குழந்தையின் பெற்றோர்கள் இருக்காங்களான்னு தேடி பார்க்குறாரு. அப்படி யாருமே அங்கே இல்லை. அதனால் அந்த பெண் குழந்தையை பார்த்து அதற்கு கோதை அப்படின்னு பெயரிட்டு, தனக்கு வாரிசுன்னு யாருமே கிடையாது, இந்த பெண்ணையே வளர்ப்போம் அப்படின்னு அந்த கோதையை தான் பெற்றெடுத்த பெண்ணை போல பேணி பாதுகாத்து வளர்த்துட்ருக்கிறாரு பெரியாழ்வார். அவர் எங்கெல்லாம் போகிறாரோ கோதையும் அங்கெல்லாம் போவா. அவர் கோவிலின் கருவறை வரை போவார். கோதைக்கும் அங்கெல்லாம் போக வாய்ப்பும் கிடைக்கிது. இப்படி பெரியாழ்வாரையே பின்தொடர்ந்து போயிட்டுருக்கிற கோதை அவர் சொல்கிற கதைகளை கேட்டு தான் வளர்றா. எந்த ஒரு குழந்தையும் எதை பார்த்து